வெல்கம் டு விஎல் அகாடமி. நான் so far நிறைய டவுட் கிளியரிங் வீடியோஸ் போட்டிருந்தேன். அத ஒரு 9 வீடியோஸ் பக்கம் போட்டிருந்தேன். பட் அதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஐ திங்க் யூ பீப்புள் டசன்ட் லைக் தட். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து அந்த டவுட் கிளியரிங் வீடியோஸ் நான் போடுறதில்ல. இஃப் பாசிபிள் நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக அதில் கமெண்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் கண்டிப்பாக நான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அக்கவுண்ட் சாப்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் நிறைய ரீசன்ஸ்னால அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாமலே இருந்தது. பிகாஸ் இஷ்யூ 4 ஃபீச்சர் அதோட பெண்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதனால இதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாமலே இருந்தது. பட் ஆனால் ஐ திங்க் ஒரு 1 மந்த் பேக் 2 பேர் பக்கம் கேட்டிருந்தாங்க. அதனால நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ திங்க் இப்போ கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஆர் எல்ஸ் உங்களோட ஜூனியர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு தி இன்ஃப்ளேஷன் அக்கவுண்ட். அதோட தியரி பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் அக்கவுண்ட், இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? இன்ஃப்ளேஷன்னா என்னன்னா, எல்லா பொருளோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை அதிகம், டீசல் விலை அதிகம், தங்கம் விலை அதிகம், வெள்ளி விலை அதிகம். நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டே தான் போகுது. அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே. இப்ப ரீசெண்டா தான் நான் கேள்விப்பட்டேன். நமக்கெல்லாம் வந்து டியூவல் சிம் மொபைல்னு இருக்கும். ஓகே. அது இப்போ கிடைக்கிறது இல்லையா? ரொம்ப ரேர் ஆயிடுச்சாம். சிங்கிள் சிம் மட்டும் தான் கிடைக்குதாம். அண்ட் ஏர்லி டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மொபைல் பாக்ஸ்க்குள்ளேயே சார்ஜரும் கிடைக்கும். இப்ப அதுவும் தனியா தான் வாங்கணுமா. இதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா மொபைல் வாங்கணும்னு பிளான் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தவங்க சொன்னது. இப்பல்லாம் இப்படித்தான் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. சோ அந்த மாதிரி நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. இப்ப ரீசெண்டா இந்த இதுதான் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு விலையும் ஏறுறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். சோ இது என்னது இன்ஃப்ளேஷன் அக்கவுண்ட்? அதுக்குன்னு ஒரு அக்கவுண்டிங் ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு பதிலா நம்ம இன்னொரு பொருளை வாங்குறதா இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஒரு மானிட்டரி மெஷர்மெண்ட்டுக்கு வந்தோம். ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு வேல்யூ வச்சு அண்ட் அந்த பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்ம அமௌண்ட் வாங்குற மாதிரி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்ரோச். இந்த செகண்ட் வேர்ல்டு வார்னு ஒண்ணு வந்ததுக்கு இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் வருதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா செகண்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு முன்னாடி வரையும் எப்படி இருந்ததுன்னா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அரிசி 1 கிலோ 10 ரூபாய் அப்படின்னா, அந்த செகண்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியும் அரிசி 10 ரூபாயா தான் இருந்தது. ஓகே. அந்த விலை ஏற்றம் இல்ல விலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியா நடந்தது கிடையாது. பட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து ஒரு ஒரு பொருளோட விலைகளும் ஏறிக்கிட்டே தான் இருந்தது. அப்படி இருக்கிறப்ப பிசினஸ் பண்ற நம்ம எப்படி அந்த அக்கவுண்டிங்க மெயின்டைன் பண்றது? இப்ப நம்ம தான் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம விக்கிற பொருளாகட்டும் இல்ல வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அதோட அதனுடைய விலை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது அக்கவுண்ட்ஸ்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. இப்போ நம்ம இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது 4% டு 10% வரையும் ஒரு வருஷத்துக்கு போகுது. அதாவது ஒரே வருஷத்துல அவ்ளோ சேஞ்சஸ் வருது ஒரு பொருளோட விலை. ஸோ இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த கரண்ட் வேல்யூ. இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்ரோச் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்ப செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி அவ்வளோ சேஞ்சஸ் இல்லாதனால இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்ரோச்ங்கிற ஒரு அக்கவுண்டிங் பேட்டர்ன் வாஸ் குவைட் குட் டு டிட்டர்மைன் தி ஃபினான்ஷியல் பொசிஷன். பட் ஆனா இப்ப வந்து கரண்ட் ஐ மீன் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதுனால அந்த கரண்ட் வேல்யூங்கிறதும் ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்குது ஆர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கரெக்டான ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. அண்ட் நாட் ரிவீலிங் தி ட்ரூ வேல்யூ. ஸோ நான் வந்து வருஷ ஸ்டார்டிங்ல ஒரு 1 கிலோ அரிசி 10 ரூபாய் அப்படின்னு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுவே அந்த வருஷ கடைசியில பாக்குறப்போ அதோட வேல்யூ வந்து 15 ரூபாய் 20 ரூபாயா மாறி இருக்கு. அப்போ என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி அது கரெக்டா சொல்லும்? ஸோ அதோட கரெக்டான வேல்யூ வந்து கிடைக்காது. நம்ம வந்து ஹிஸ்டாரிக் காஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணோம்னா. ஸோ அதுக்கு மாறாதான் இந்த இன்ஃப்ளேஷன் அக்கவுண்ட் வந்துச்சு. பட் இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்ரோச்ல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம்.
ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்ரோச்னால என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் அன்ரியலிஸ்டிக் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஸோ அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அவங்களோட ஃபிக்ஸட் அசெட்டுங்கிறது என்னவா இருக்கும்? ஒரு கல்லாப்பெட்டி இருக்கும், ஒரு நாற்காலி இருக்கும். ஓகே. ஸோ அத தாண்டி வந்து என்ன சொல்றது? அ சில எம்ப்ளாயீஸ் உட்கார்றதுக்கான ஒரு பலகை, மேஜைன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபிக்ஸட் அசெட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெருசா சேஞ்சஸ் இருக்காது. பட் அதுவே வந்து அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் மெஷின் வந்தது, கம்ப்யூட்டர் வந்தது. அதெல்லாம் வர்றப்போ அந்த அசெட்டினுடைய வேல்யூ வந்து என்ன சொல்றது? ரொம்ப டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். வென் டே கோ வென் டே கோஸ் ஆன் அதோட வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஆனா இந்த ஹிஸ்டாரிக் காஸ்ட் அப்ரோச்ல நம்ம அக்கவுண்டிங் இது பண்றப்போ, அதுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன் வச்சிருப்போம். அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்ட ப்ரொவிஷனா எடுத்து வைப்போம். பட் அந்த ப்ரொவிஷன் அமௌண்ட் எல்லாம் ஒண்ணு சேர்த்து எடுத்து திரும்ப ஒரு புது லேப்டாப்போ இல்ல சாரி புது கம்ப்யூட்டரோ இல்ல புது டைப்ரைட்டிங் மிஷினோ வாங்கணும் அப்படின்னா, அதனுடைய விலை அதிபயங்கரமா இருக்கும். ஏன்னா, இவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சு அது அ என்ன சொல்றது? அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு அத வேஸ்ட் ஸ்கிராப்ல தூக்கி போடுற ஸ்டேஜ்ல அடுத்தது ஒரு புது மிஷின் வாங்கணும் அப்படின்னா, அதனுடைய விலை வந்து பயங்கர அதிகமா இருக்கும். அப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் அமௌண்ட் வந்து பத்தாது. ஓகே. ஸோ இட் டசன்ட் ரிவீல் தி அ எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் டெப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் அதுதான் நான் சொன்னது. டெப்ரிசியேஷன் பெர்சன்டேஜ் போட்டு நீங்க அதுக்கான அமௌண்ட்ட எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் வந்து ஒரு புது அசெட் வாங்குறதுக்கு பத்தாது. ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஸோ அந்த டைப்ரைட்டிங் மெஷின் அத வேலை செய்யுதோ இல்லையோ அதையே வச்சு ஓட்டுன காலங்களும் இருந்தது. ஒரு 20 இயர்ஸ் பேக். ஓகே. ஸோ அந்த மாதிரியான இது இருந்தது. ஏன்னா இந்த ஹிஸ்டாரிக் காஸ்ட் அப்ரோச் ஃபாலோ பண்றதுனால. ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஏன்னா புது மெஷின் வாங்கணும்னா அது பயங்கர செலவாகும் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃப்ளேட்டட் ப்ராஃபிட். இன்ஃப்ளேட்டட் ப்ராஃபிட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டைப்ரைட்டிங் மெஷின் நீங்க வந்து ஒரு ரூ. 1000க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 3 வருஷத்துக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ 3 வருஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், திரும்ப நீங்க ஒரு புது டைப்ரைட்டிங் மெஷின் வாங்குறப்போ, அதனுடைய வேல்யூ வந்து ஒரு ரூ. 1500 இல்ல ரூ. 2000 இருக்கு. ஓகே. ஆனா ஹிஸ்டாரிக் காஸ்ட் அப்ரோச்ல நீங்க என்னன்னு பண்ணுவீங்க? புதுசா வாங்குற டைப்ரைட்டிங் மெஷினும் ரூ. 1000 தான் போடுவீங்க. ஸோ அப்படி போடுறப்ப என்ன ஆகும்? நீங்க பண்ண செலவு அதிகம். பட் அது காட்டுற லாபம் வந்து அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகும்? ரூ. 1500 செலவு பண்ண இடத்துல நம்ம ரூ. 1000 தான் செலவாயிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு காட்டுறப்போ, நம்மளுடைய லாபம்ங்கிறது அதிகமா காமிக்கும். ஓகே. அதுதான் இங்க சொல்றாங்க. எரோஷன் ஆஃப் ஓனர்ஸ். ஸோ இந்த ஒரு வித்தியாசத்த அவங்களால அ உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி அவங்களோட புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்ண முடியாதனால, ஓனர்ஸ் எல்லாமே வந்து திவால் ஆகுற ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்டிங். ஓகே. அண்ட் ரிலையபிலிட்டி அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ். ரிலையபிலிட்டியே இல்ல. அந்த ஒரு அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளால ஒரு ஃபியூச்சர் டெசிஷன் மேக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. அத வந்து ப்ராப்பரா நமக்கு அது யூஸ்லெஸ்ஸாவே ஆயிடுச்சு. ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்டிங் அப்படிங்கிறது. வயலேஷன் ஆஃப் மேட்சிங் பிரின்சிபல். ஸோ நம்ம வந்து அ என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, இன்னைக்கு நான் வந்து அ ஒரு ரூ. 1500க்கு அந்த டைப்ரைட்டிங் மிஷின் வாங்குறேன் அப்டின்னா, ரூ. 1500க்கு வாங்கியிருக்கேன் அப்டிங்கிறத என்டர் பண்ணுவோம். பட் ஆனா, அதுக்கான செலவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் போன ப்ரீவியஸா வாங்குன டைப்ரைட்டிங் மெஷின்க்கு என்னென்ன செலவுகள் பண்ணனோ, அதே செலவு கணக்க நான் இங்க காட்டுவேன். ஸோ அப்படி காட்டுறப்போ, எக்ஸாக்ட்டா கரண்ட் வேல்யூ ஆஃப் தட் டைப்ரைட்டிங் மெஷின்ங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே. அந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகும். ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். இது 2மே வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அதுதான் இங்க வயலேஷன் ஆஃப் மேட்சிங் பிரின்சிபல் அப்படின்னு போடுறது. அண்ட் ஹோல்டிங் அண்ட் ஆப்பரேட்டிங் கெய்ன்ஸ். ஸோ ஹோல்டிங் அண்ட் ஆப்பரேட்டிங் கெய்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன? ஹோல்டிங் கெய்ன்ஸ்னா என்னன்னா, வர்ற ப்ராஃபிட்ல நம்ம ஒரு அமௌண்ட்ட எடுத்து வைக்கிறது. ஆப்பரேட்டிங் கெய்ன்ஸ் அப்படின்னா, நம்மளோட தினசரி செலவுகளுக்காக எடுத்து வைக்கிற ஒரு லாபத்த தான் வந்து ஆப்பரேட்டிங் கெய்ன்ஸ் அப்படிம்போம். இதுவே நமக்கு கரெக்ட்டா காமிக்காதப்போ, நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ, அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ளோல போகாது. அண்ட் வயலேஷன் ஆஃப் தி லா ஆஃப் அடிக்டிவிட்டி. இது என்ன அப்டின்னா, லைக் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி
எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனோமோ, அவ்வளோ ரூபாய காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கான செலவுகள வந்து போன வருஷத்துக்கான செலவுகள எடுத்து அப்படியே இங்க போடுறப்ப என்ன ஆகும்? நமக்கு லாபத்த அதிகமா காமிக்கும். இல்ல, அதுவே டபுள் செலவாகுற மாரி நம்ம காட்டுறோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். ஓகே. இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல வந்து நாம இந்த ஒரு இத ஃபாலோ பண்றோம், அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டான ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன எடுத்து காமிக்காது. ஸோ கரெக்ட்டான ப்ராஃபிட்ட காட்டாது அப்படிங்கிறப்போ, அந்த தப்பான ப்ராஃபிட்டுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணுவோம். ஓகே. அப்ப அதுவுமே நமக்கு லீகலி தப்பு தான். ஸோ அதனால இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்ரோச்ல நமக்கு வந்து லீகலாவும் அது அஃபெக்ட் ஆகும். அண்ட் இன்டர் ஃபார்ம் அண்ட் இன்ட்ரா ஃபார்ம் கம்பேரிசன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அ மேட்ச் ஃபேக்டரி அப்படிம்பாங்க. அதாவது தீப்பெட்டி கம்பெனி இருக்கு இல்லையா? அது வந்து நெறைய பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. சின்னதா. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஐ மீன் ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்டிங் அப்ரோச் ஃபாலோ பண்றப்போ, இந்த பிரான்ச்ல எவ்ளோ நமக்கு லாபம் வந்திருக்கு, அந்த பிரான்ச்ல எவ்ளோ லாபம் வந்திருக்கு, எந்த பிரான்ச் நமக்கு அதிகமான லாபம் குடுக்குது அப்படிங்கிற கம்பேரிசனே வந்து பண்ண முடியாது. மாவு மில் ஆகட்டும், இல்ல அ விவசாயத்துல வந்து நெல் இது பண்றதாகட்டும், நெல்ல அரிசியாக்குறதாகட்டும், இந்த மாதிரியான ப்ராசஸிங்க்கெல்லாம் தனித்தனி பிசினஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கரெக்ட்டா கம்பேர் பண்ண முடியாது. இந்த மாவு மில்ல நம்ம எவ்ளோ மாவு திரிச்சிருக்கோம், அந்த மாவு மில்ல எவ்ளோ பண்ணியிருக்கோம். அந்த மாரி பிரான்ச்சஸ்குள்ளேயே நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. இல்ல நம்ம கம்பெனிக்கும், அடுத்த கம்பெனிக்கும், வெளி கம்பெனிக்கும் ஆன கம்பேரிசன்ஸ். அவங்க எவ்ளோ வித்திருக்காங்க, நம்ம எவ்ளோ வித்திருக்கோம். அதெல்லாமே இதுல வந்து சான்சஸ் இல்ல அப்படிங்கிறது தான். அண்ட் மேனேஜரல் டெசிஷன் மேக்கிங். எல்லாமே ஆதி காலத்து வேலையாவே இருக்கு அப்படின்னா, என்ன முடிவு எடுக்க முடியும்? என்ன டெசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் வரும்? அது வராது. ஸோ இதெல்லாம் தான் மிகப்பெரிய லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்ரோச். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதுனால தான் லைக் என்ன அப்படின்னா, ரெகுலர்லி ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐட்டம்ஸ் அட் கரண்ட் பிரைஸ். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அக்கவுண்ட் அப்படிங்கறத ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு முன்னாடியே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஐ மீன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன் இங்கிலாந்து அங்க வந்து வேல்ஸ் பப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது ரைசிங் பிரைஸ் லெவல் இன் ரிலேஷன் டு தி அக்கவுண்ட்ஸ். இதுக்கு வந்து நானு இப்ப கரண்ட்டா நடக்கிற ஒரு விஷயங்கள், அதாவது இப்ப இந்த வீடியோவ ப்ரொஃபசர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா, தே கேன் ரிலேட் இட். ஏன்னா, ப்ரொஃபசர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டிக்கல் அவங்க பப்ளிஷ் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ, இப்போ ரீசென்ட்டா நம்ம கோவிட் ஃபேஸ் பண்ணோம். ஸோ, அந்த கோவிட் லாக்டவுன் வருது அப்படிங்கிற ஒரு டாக் வரப்பவே நெறைய பேர் வந்து அதுல ஆர்டிக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ, இந்த கோவிட்-19 த்ரெட்டோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஓகே. அண்ட் வாட் அபௌட் தி டாக் அபௌட் லாக்டவுன் அப்படின்னு. பட் அந்த டாக் பத்தி பேசின உடனேயே லாக்டவுன் வந்துருச்சு. ஓகே. அத பத்தி நான் ஆர்டிக்கல் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்ச சிலரெல்லாம் அத சொல்லிட்டு இருந்தாங்க. அத பத்தின நான் ஆர்டிக்கல் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ சம்திங் இட்ஸ் a வெரி நியூ டாபிக் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுபோல தான் இங்கேயும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி தட் ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்டிங் வாஸ் குவைட் குட் ஃபார் தெம் டூ ஃபாலோ. பட் அதுவே செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்ல. நான் சொன்ன இவ்ளோ லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ இத முன்னாடியே பிரிடிக்ட் பண்ணி இவங்க ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. தட் இஸ் ரைசிங் பிரைஸ் லெவல் இன் ரிலேஷன் டு தி அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹெச்.எச். ஸ்பானிஸ் அப்படிங்கிறவரும் ஸ்டெபிலைஸ்ட் அக்கவுண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் ஒரு புது அக்கவுண்டிங் ஸ்டைல்ஸே வந்து வந்தது. ஐ மீன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்தது. எப்படி அக்கவுண்டிங்க நம்ம மெயின்டெயின் பண்ணா நமக்கு கரெக்ட்டான ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன காமிக்கும் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன் அக்கவுண்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ திஸ் இன்ஃப்ளேஷன் அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, தேர் ஆர் 3 மெத்தட்ஸ். ஒண்ணு வந்து கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தட். ஓகே. அண்ட் அனதர் ஒன் இஸ் கரண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் மெத்தட். இந்த பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது வந்து எவ்ளோ பர்ச்சேஸ் பண்றோம் அதுக்கேத்த மாதிரி அவங்களோட வேல்யூஸ் இதாகும். இது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸோட சொல்லி தரேன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி தரேன் அப்படின்னா, அத நீங்க பை ஹார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே ப்ராப்ளமோட உங்களுக்கு சொல்றப்போ, அந்த ஃபார்முலாவே ஐ மீன் ப்ராப்ளமோட சொல்றப்போ, அந்த ஃபார்முலாவே எதுக்கு வந்ததுங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால நான் இந்த தியரி பார்ட் மட்டும் இப்போதைக்கு போடுறேன். இன் கேஸ் இஃப் இட் நீடட்
நான் இன்னொரு வீடியோவும் தியரி பார்ட் போடுறேன். இல்லைன்னா நான் டைரக்ட்டா ப்ராப்ளம்க்கே போயிடுறேன். ஓகே. ஸோ இங்க வந்து கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தட் அண்ட் கரண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் மெத்தட்னு 2 மெத்தட் இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹைபிரிட் மெத்தட். 2யும் சேர்ந்த மாதிரி ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரப்போகுது. ஓகே. லெட்ஸ் see in problems and with this இந்த வீடியோ முடியுது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear through comment as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.